கோவை பூ மார்க்கெட்ல இன்னைக்கு சங்கிங்க ஒரு சம்பவம் பண்ணிருக்கானுங்க. பூ மார்க்கெட்டுக்கு போன ஒரு பெண் வக்கீலையே இவனுங்க அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு புத்திய காட்டியிருக்கானுங்க. தமிழ்நாட்டில் இப்பெல்லாம் சங்கிங்க ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு. அது முக்கியமா கோயமுத்தூர் மாதிரியான இடங்கள்ல ரொம்ப அதிகமாவே ஆயிருக்கு. இவனுங்கெல்லாம் இப்பதான் இப்படி மாறினானுங்களா இல்ல முன்னாடியே இவனுங்களுக்கு உள்ள இருந்த கொடூரங்கள் தான் இப்ப வெளிவருதான்னு தெரியல. பூ வாங்க போன பொம்பளை கிட்ட போய் அதை மூடு இதை மூடு அப்படின்னு பிரச்சனை பண்ணிருக்கானுங்க. இல்ல புரியல, யாராட்டும் ஏதாட்டும் பண்ணிடுவாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அங்க வந்த பொண்ணுங்க கிட்ட இவனு அசம்பாவிதம் பண்ணிருக்கானுங்க, அதை இவனே ஒத்துக்கிறான். அந்த லேடி ஒன்னும் அப்படி ஆபாசமா உடையணிஞ்சிட்டு வந்த மாதிரி தெரியலையே, ரெண்டு கை மட்டும் தானே தெரியுது. அதை பார்த்தே இவனுங்களுக்கு டெம்ப்ட் ஆகுது அப்படின்னா இவனுங்க புத்தி எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை இவனுங்களோட அக்கா தங்கச்சி வீட்டுல தூங்கும் போது துணி அங்கங்க கொஞ்சம் ஒதுங்குச்சுன்னா அதை இவனுங்க எப்படி பாப்பானுங்க? அதையும் பார்த்து இவனுங்க டெம்ப்ட் ஆயிருவானுங்களோ தெரியலையே. எந்த இடமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அக்கா தங்கச்சியா பார்த்தா இந்த மாதிரி கேவலமா புத்தி போகவும் செய்யாது, இந்த மாதிரி பேசவும் தோணாது.